வணக்கம். இன்றைக்கி நாம் மல்லி சப்பாத்தியும் அதுக்கு சைடிஷ்ஷாக காளான் கிரேவியும் செய்வோம். முதல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் அது. இதில் கலக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்து நல்லா அலசிட்டு வச்சுக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம எப்போவும் ஒரே மாதிரி தான் சப்பாத்தி செய்வோம். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நமக்கு வந்து சாப்பிடவும் பிரியமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மாவில் 1 ஸ்பூன் உப்பு கலந்துக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெயும் கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க. நல்லா மாவு பிசையும் போது நல்லா திரிச்சிட்டு பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த கலவையை அதில் ஊற்றிடுங்க. நல்லா பிசறிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம எப்போவும் மாவு சப்பாத்தி மாவு பிசைறது போல் நல்லா பிசைந்து விட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்க மாவு. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து காளான் வச்சு கிரேவி பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. காளான் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவும் போல் ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதை காய வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெடிக்க விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் கலந்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா அரைதுவாக வேகணும். இந்த டைமில் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. மூடி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே மூடி வச்சு சமைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மணமும் நல்லா அது உள்ளரே நல்லா சேர்ந்துக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டோடனே காளான் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். மூடி வச்சுக்கோங்க. காளான் வந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அதுக்கு மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி வந்து நல்லா காரமாக இருக்கும். நீங்கள் சமைக்கிற பொடி வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சு சமைக்கும்போது அந்த காளான் வந்து பிரிஞ்ச தண்ணியிலே அந்த வந்து பொடி வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுவோம். வேகட்டும். மூடி வச்சுருக்கோம். ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல், கொஞ்சம் போல் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ காளானில் ஊற்றின தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காயை அது உள்ளே சேர்த்துக்குவோம். தேங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க. நான் தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து பிரியப்படாதவங்க தேங்காயை விட்டுட்டு வெறும் சோம்பையும் வெள்ளைப்பொடியும் மட்டும் இடிச்சிட்டு போடுங்க.
நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நல்லா கறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. காளான் கிரேவி செஞ்சாச்சுங்க. இப்போ சப்பாத்தியும் போட்டாச்சு. சப்பாத்தி பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த காளான் கிரேவி பண்ணுற நேரம் தான் சப்பாத்தி மாவு ஊறுச்சு, அதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அத்தனையும் உடனுக்குடனே உங்கள்கிட்ட வந்து சேரும். தேங்க்யூ.